இது என்னடா பழமுருகா, பக்கத்துல எதுவும் திருவிழா நடக்குதா என்ன? ஒரு விதத்துல பார்த்தா இவங்களுக்கெல்லாம் திருவிழா தான். நம்ம செலவுல நம்ம நடத்துற திருவிழா. நம்ம பசங்க கூட விளையாடுற டீம். ஆமா, ஃபுட்பால் விளையாட போறவங்களுக்கு எதுக்குடா ஆட்டம் பாட்டம் இந்த மாதிரி பில்டப் எல்லாம்? அந்த காலத்துல இருந்தே நம்ம ஊர்ல பண்ற வழக்கம் தான் இது. அறுவடை பாக்குற வயல்ல வேலை பாக்குறதா மாடுகளை வச்சு உழுது விளையாடிட்டு இருந்தாங்க. நான் தான் அதை மாத்தி வச்சு இப்ப கால்பந்து போட்டி நடத்துறேன். இவங்களுக்கெல்லாம் இது வேர்ல்டு கப் மாதிரி. ஆமா, கையில் இருக்க காசு செலவு பண்ணி இந்த மாதிரி போட்டி வைக்கிறதுனால உனக்கு என்னதான் லாபம்? லாபம் இருக்கு, ஆனா என்ன லாபம்லாம் வெளியே தெரியாது. எல்லா விஷயத்திலையும் அவங்க நம்ம கூட இருக்கிறதுக்கு சைக்காலஜிக்கலா அவங்கள மடக்கி போடுற ஒரு இந்த மேளத்தாளம் எல்லாம் நாம அங்க போற வரைக்கும் தான். வெற்றி எப்பயுமே வடக்கம்பாடி டீமுக்கு தான். நம்ம காசு செலவு பண்ணி வெளியில இருந்து டீம் இறக்குவோம். எல்லாரும் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ். அதெல்லாம் என் தம்பியோட ஏற்பாடு. அவனும் நல்ல பிளேயர் தான் தெரியுமா? இதுதான் நம்மளோட டீம். ஹலோ, இவர் தான் இந்த டீமோட கேப்டன். பிரதீப், ராஜேஷ், பாப்பச்சன், ஜோய், மகேஷ், டோனி. இவன் வேலு, இந்த டீமோட கேப்டன். வேலு. ஹலோ. வேலாயுதன், சுப்ரன், குயிலன், நீலன், குட்டப்பன், குஞ்சிக்காவலன். நம்ம அங்க போய் உட்காரோம்.
എനിക്ക് செக். செக்கா எப்படி? ராஜா இதுக்கப்புறம் போறதுக்கு இடம் இல்ல. வேற என்ன இருக்குன்னா விளையாடுங்க. இடம்லாம் இருக்கு. ஆனா இந்த ராஜாவுக்கு காலில் அடிபட்டிருக்கு, அதனால நகர முடியாது. பயங்கர ஜோக்கு. தாத்தா நீங்க சொல்லுவீங்களே 4 மூசுல தோக்குறது மகா முட்டாளுங்களுக்கு தான் நடக்கும்னு. தோத்துட்டேன்னு ஒத்துக்கோங்க. உன்னோட ஆசைக்காக தான் நான் விட்டு கொடுத்து தோத்துட்டேன்னு தெரியாத சரியான ஒரு முட்டாள் பேத்தி தான் நீ. ஐயோ இந்த சொன்ன விஷயத்த காப்பாத்துற. யாரோ வராங்க. யாரு தெரியலையே. பார்த்தா என்ன? நான் தானே கொடுத்தேன், நீ வெத்தல போடு. இதுல 3 தானே இருக்கு. கோயில இல்லாம இருக்கிற 3 மட்டும் நீ போடு. புயல போடாம எப்படி நல்லா இருக்கும்? ஒரு கிக்கே இருக்காது. இந்தா என்ன வேணாலும் பண்ணிக்க, உன் விருப்பம் போல செய். எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும். என்னது? இல்ல யாரு வர்றாங்கன்னு பார்த்தேன். மதிப்பிற்குரிய அப்பா வராரு. வணக்கம். கூடவே ஒரு கதிர் சட்டை போட்டு வரும். இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சாருன்னு தெரியல. ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அது அப்படி இல்லடி, ஃபுட்பால் விளையாண்டு ஜெயிச்சு கப்போட வரன்ட்டு போனாங்கல்ல, தோத்துருப்பாங்க. அவனோட தம்பி முத்து இவங்க குரூப்ல இல்லல்ல, அப்ப கண்டிப்பா தோத்துருப்பா. அடிச்சு சொல்லு. இங்க என்ன சத்தம்? கோல் போதுமா? காலனி விளையாடி ஜெயிச்சிட்டு வராங்க. பணமரத்துல வவாலா எங்களுக்கே சவாலா, பணமரத்துல வவாலா எங்களுக்கே சவாலா. இந்த கோல் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த கோல் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த கோல் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? டேய் டேய் டேய், போதும் போதும் போதும், நிறுத்து நிறுத்து. ஜெயிச்சிட்டீங்களா? சந்தோஷம். ஆமாங்க ஐயா. வேலு போப்பா. இது உங்ககிட்டயே இருக்கட்டுங்க ஐயா. நீங்க ஜெயிச்சு வாங்கின கப்பு எனக்கு எதுக்குடா? இத பத்திரமா வைக்க நம்ம காலைநிலை யார்ட்டையும் இடம் இல்ல. கப்பு இங்க இருக்கிறதா எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். அப்ப சரி, நீங்க கஷ்டப்படுறதுக்காக சொல்லல. இருந்தாலும் முதல் தடவை ஜெயிச்சிருக்கீங்கல்ல? ஆமாங்க ஐயா. அம்மோ அம்மா, இந்த பாலமுருகன் வெளியூர்ல இருந்தும் சென்னையில இருந்தும் பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வர்றதா சொல்லியிருந்தான்ல? ஆமா. அவங்க வந்திருந்தும் அவங்க எல்லாரையும் நீங்க தோக்கடிச்சிட்டீங்கல்ல? இல்லைங்கய்யா, இது எல்லாத்துக்குமே வேலுதான் காரணம். வேலு மட்டும் தான் காரணம். அப்படி இருக்கணும். எந்த ஒரு போட்டி வந்தாலும் பின் வாங்க கூடாது, புரியுதா? கேட்டுக்கடா. ஐயப்பா நீங்க வா. ஐயோ வேண்டாம், அடிப்பீங்க, நான் வரல. வாடா. ஐயா இங்க எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? இந்தா போய் எல்லாரும் ஏதாவது சாப்பிடுங்க. சரி. அது அதிகமாலாம் வேண்டாம். அப்படின்னா நாங்க பசங்களை வாங்க போலாம். இந்த கோல் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த கோல் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த கோல் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? சந்தோஷத்தை இந்த கோல் பாவிங்க. இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த கோல் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த கோல். ஒரு யானை இருந்தாலும் செத்து போனாலும் அதோட மதிப்பு குறையாத மாதிரி இன்னைக்கு நாம தோத்தாலும் கப்பு நம்ம கிட்ட வந்துருச்சு. இருந்தாலும் அங்க மானமே போயிடுச்சு. அட என்னடா ஏதோ கப்பலுக்கு வந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்க, பேசாம எடுத்துக்குறியா? உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது. முத தடவையா அவங்க கிட்ட நான் தோத்துருக்கேன் ஃபுட்பால்லையா. அட என்னடா இப்பவும் உன் தலையில களிமண்ணை வச்சு தான் சுத்திட்டு இருக்கியா? ஏடா நான் தெரியாம கேட்கிறேன், இந்த காலத்துல ஃபுட்பால் அதெல்லாம் தேவையாடா நமக்கு? அதெல்லாம் தாத்தாவோட கட்டாயத்தினால விவசாயம் பண்ணதுல எல்லாமே லாஸ். டேய் நீயும் அப்பா ஓல்டு மேனா இன்னும் அந்த காலத்து ஆளுங்க மாதிரியே தாண்டா இன்னும் இருக்கீங்க. அந்த இடத்துல ஏதோ பிசினஸ் பண்ண வேண்டிய இடத்துல இன்னும் ஃபுட்பால் நடத்தி விளையாண்டுட்டு இருக்கீங்க. இப்போ இனி எதுவும் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. யாரு சொன்னா? டேய் இது குளோபலைசேஷன் காலம்டா. உலகத்திலே டாப் 10 டூரிசம்ல தமிழ்நாடு தான் நம்பர் 1 லிஸ்ட்ல இருக்கு. இனி வர்ற காலங்களில் டூரிசம் தான் நம்ம தொழிலே. உன்னால அதை பண்ண முடியும்னா என்கிட்ட ஓப்பனாக சொல்லு. ரிசார்ட்டோ 5 ஸ்டார் ஹோட்டலோ பொழுதுபோக்கு பூங்காவோ எதா இருந்தாலும் சொல்லு. இந்த இடத்துல எந்த பிசினஸ் தொடங்கினாலும் சூப்பரா ஓடும். வெளிநாட்டுக்காரவங்கள நம்ம ஊர்ல தங்கும்போது அவன்கிட்ட இருக்க டாலரை பூரா நம்ம கிட்ட வந்துடும். அதுக்கெல்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃபார்மாலிட்டிஸும் இருக்கு.
நம்ம முதலீடுன்னு பார்த்தா வெறும் 0 தான். அந்த இடம் மட்டும் போதுண்டா. அப்புறம் ஃபார்மாலிட்டிஸ். பழமுருகா, நான் யாரு? ஆளுங்கட்சியோட எம்எல்ஏ. நீ சப்போர்ட்டுக்கு என் கூட நின்னா போதும். நார்த் இந்தியாவில் இருக்கிற முக்கியமான தொழிலதிபர்களை நான் இங்கே கொண்டு வந்துடுவேன். என்ன நம்புடா. சாப்பாடு எடுத்து வச்சாச்சுன்னு அம்மா சொன்னாங்க. ஆ இது யாரு? பொண்ணா? ஆமா. உன் பேர் என்னம்மா? அம்புலிவர்மா. ஓ, நாங்க எல்லாரும் அம்முக்குட்டின்னு கூப்பிடுவோம். படிப்புல முடிச்சியா? படிச்சிட்டு இருக்கா? பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல. ஸ்கூல்லையா? ஆமாண்டா. ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஃபெயில் ஆகி திரும்ப படிச்சு என் பொண்ணு இப்போ 10ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்துட்டா தெரியுமா? அப்ப ரொம்ப அறிவாளி பொண்ணுன்னு அர்த்தம். டேய், இதே மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு இருக்காடா. பொம்பளை பிள்ளைங்க படிச்சு பாஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சா போதும். நான் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். ஏய், இவளுக்காவே ஒருத்தன் பெரிய படிப்பெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கான் லண்டன்ல. எங்க அக்கா பையன். அடுத்த மாசம் அவன் இங்க வருவான். பிடிச்சு அப்படியே கட்டி கொடுத்துருவேன். அவ்வளவுதான். ஊத்து. போதும், ரொம்ப நேரமா குடிச்சிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் வந்து சாப்பிடுற வழியை பாருங்க. அம்மா தங்கச்சி, நான் இப்ப கிளம்புனா தான் நாளைக்கு மதியத்துக்குள்ள நான் சென்னை போய் சேர முடியும். நாளன்னைக்கு சட்டமன்றம் இருக்குல்ல. சட்டமன்றம் உனக்கு வேற வேலை இல்லையாடா? ஏய், ஊர்க்காரன் தான் நிம்மதியா இல்ல. இங்கேயாவது என்ன நிம்மதியா குடிக்க விடுறா. பதவியில இருக்கும்போது கிடைக்கிறத நம்ம அனுபவிச்சுக்கிறோம்டா. அப்புறம் கிடைக்காது. வா. ஆறு கட்டு வெக்கல் போட்டு இன்னும் 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு இருக்கிறது வயிறா இல்ல வண்ணாசாலா? கடுப்பேத்திட்டு. ஏ கிளி, நீ யாரடி திட்டிட்டு இருக்க? திட்டக்கூடாது, கொன்றுணும் அவனை. யார? தோ தோட்டத்துல நிக்குதுல 2 பெரிய எரும மாடு. 50 கட்டு வைக்கோல் ஒரு நாளைக்கு பத்த மாட்டேங்குது. கிளி, ராத்திரி ஆயிடுச்சு. அவர் என்ன இன்னும் வர காணுமே? சொந்த தங்கச்சிக்கு இல்லாத பதட்டம் யாரோ ஒருத்தருக்கே இருக்கு. நான் ஒன்னும் உங்க அண்ணனை பத்தி எல்லாம் கேட்கல. எங்க அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல, அதான். இன்னைக்கு ஜெயிச்ச சந்தோஷத்துல கண்டதையும் வாங்கி குடிச்சிட்டு எதை கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்காரோ தெரியலையே. அப்படின்னா உங்க அப்பா கூட என் அண்ணனும் இருப்பான் கண்டிப்பா. இந்த குச்சியை வச்சு இன்னைக்கு நான் 2ல் 1 பார்க்க போறேன். அங்கதான் இருப்பாங்க, வா போலாம். டங்குனக்கா கிண்ணக்கா டங்குனக்கா உருண்ட பானையில கல்லு குடிச்சா மரணம் எங்கள நெருங்குமோ, மரணம் எங்கள நெருங்குமோ. வெற்றி பெற்றதை கொண்டறதுக்கு கல்லு போதும் தானுங்க, கல்லு போதும் தானுங்க. கூத்தடிச்சு கொண்டாட தானே, கூத்தடிச்சு. மாட்டு குத்தெல்லாம் நிறுத்திட்டு ஒழுங்கா வீட்டுக்கு போற வழியை பாருங்க. ஏய் கிளியா, போட்டியில ஜெயிச்சதுக்கு ஐயா நிறைய காசு கொடுத்தாரு. அதை வச்சுதான் நாங்க குடிக்கிறோம். நீ எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? குடிச்சா பரவாயில்ல, நீங்க தான் அதுலயே குளிச்சிருக்கீங்களே பிசாஸ். அது எப்படி? போற வழியில உங்களை எல்லாம் நாய் தான் கிடைக்க போகுது பாருங்க. அடேங்க அப்பா, உங்க அப்பா தான் வாந்தி எடுத்துட்டு இருக்காரு, போய் பாருங்க. என்னாச்சு அப்பா? ஏய், இது வாந்தி இல்ல, ஏப்போ ஏப்போ. வயசானவங்க தண்ணி எழுந்திருக்க போறாங்க மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஐயப்பா மாமா சீக்கிரம் வீட்டுல இருக்கணும், புரிஞ்சுதா? ஏய், நீ வாடி. தலையில மூளை இல்லாதவங்க கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? இங்க பாரு கிளியா, நீ நம்ம மாணிக்கத்துக்கு வைக்கோல் போட்டுட்டியா? வீட்டுக்கு வா, வைக்கோல தான் போட போறேன். அடுப்புல தோசை கரண்டிய சூடாக்கி வச்சிருக்கேன், உனக்கு சூடு வை. ஐயோ, இவரை தூக்குங்கடா, இல்லனா எனக்கு சூடு வச்சிருவா. அப்பா சண்டியப்பா, ஊருக்குள்ள போகும்போது ரோட்டில் ஒரு பாம்பு. இங்க நீ பெருக்கவே இல்லையா? இது விரல் மீன் தானே? இல்ல, பாம்பு, தண்ணி பாம்பு. வறுத்த பாம்பு எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் எனக்கு பிடிச்ச எது கொடுத்தாலும் உடனே நான் சாப்பிட்டுருவேன். அது எனக்கு தெரியும். நீங்க என்ன செஞ்சாலும் இங்க கேக்குறதுக்கு ஆள் இல்லல்ல. உலக்கி எடுத்து நட்டு முட்டையில எடுக்கணும். நீ எதுக்காக எப்படி சொல்ற? வேற எப்படி சொல்றது சொல்லுங்க? என்னம்மா பாசமே இல்லாத மாதிரி பேசுற? நான் உன்னோட அண்ணன் தானே, நீ என்னோட தங்கச்சி தானே. நீ இல்லாம எனக்கு வேற யாருமா இருக்கா? ஓ, வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டாரு. குடி போதையில தான் உங்களுக்கு எல்லாம் பாசமே இருக்கு. சாப்பிட்டு போய் ஒழுங்கா தூங்குற வழியை பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என் தங்கச்சிக்கு கிளியா, கிளியா இங்க வா. அத படிச்சுட்டு நாளைக்கு பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆக போறியா? உன்னை இங்க வான்னு சொன்னா நீ என் கையால ஒரு வாய் சாப்பிடலன்னா எனக்கு சாப்பிட வேண்டாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம், குழம்பு வேண்டாம், நீ வறுத்து வச்சிருக்கிற இந்த பாம்பு வேண்டாம். இப்படி நடக்காது. நீ ஸ்கூலுக்கு போறல்ல? இல்ல, கல்லு ஷாப்புக்கு போற. என்ன வரீங்களா? கால வேளையில நீ எதுக்காக இப்படி தேவையில்லாம கோவப்படுற? உங்களுக்கு
உங்களுக்குலாம் வெக்கமே இல்லையா? சின்ன பசங்களோட குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்க. சரி அதெல்லாம் விடு. எப்பாவது ஒரு தடவை தானே. ஒரு வாட்டியா? இது எத்தனாவது வாட்டி? இந்த பாருங்க, என்ன ஏதோ சொல்ல வச்சிடாதீங்க. இவர்கிட்ட சொல்லி எந்த பிரோஜனமும் இல்ல. நீ இங்கதான் இருக்கியா? எரும மாடு அங்க இங்க ஆடிக்கிட்டே நிக்கிற. வேலு, எந்திரிச்சிட்டீங்களா? நேத்து கொஞ்சம் ஓவர் அடிச்சு நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? நேத்து எப்படி வீட்டுக்கு வந்தீங்கன்னு தெரியுமா? இப்படி. வேலு, நேத்து ஐயா கொடுத்த பணத்தை காணோம். அது எங்கன்னு உனக்கு தெரியுமா? நேத்து ஐயா கொடுத்த காசெல்லாம் அப்படி போச்சே. எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? அப்படியே உங்களை போன மாதிரி தானே எல்லாரும் வீட்டுல தூக்கிட்டு வந்து போட்டாங்க. அத டீ கூட தேவையில்லாம பேசிக்கிட்டு. டீனா ஒரு ஆளுக்கா? நான் என்ன வேற வீட்டுல இருக்கேன்? உங்களுக்கு டீ கொடுக்க தான் தங்கச்சி இருக்கால்ல, மறுபடி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு டீ போட்டு தரேன். அப்படின்னா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடு. இன்னைக்கு வீட்ல இருந்து எனக்கு பச்சை தண்ணி கூட கிடைக்காது. காப்பி தூள் இருக்கான்னு போய் பாக்குறேன். ஏய், உங்க அண்ணனை பட்னி போட்டு கொல்ல போறியா என்ன? ஓ, கஷ்டமா இருக்கா? பட்னி தான் போடணும் இந்த குடிகார பையனை. நேத்து கொடுத்த சாப்பாடு மேலதான் அவர் படுத்து தூங்குனாரு. பரவாயில்ல, அங்க இருக்க வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போனா எனக்கு டைம் ஆயிடும். அப்புறம் வாத்தி எடுத்துட்டு வரேன். நான் வரேன். டேய் வினோ, இவனுங்க கிட்ட தோத்தனால இப்ப என்னடா ஆச்சு? அவங்க கிட்ட ஜெயிச்சாலும் தோத்தாலும் லாபம் என்னமோ நமக்கு தான்டா. தோத்ததுக்காக ஃபீல் பண்ணாத. 10,000 ரூபா தான் நான் அடிச்சிட்டேன்ல. அது எப்படா? சிம்பிள். நம்ம ஃபுட்பால் டீமை இம்போர்ட் பண்றதுல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். இருக்கிறதுலே உங்க அண்ணன் தாண்டா ஒரு முட்டாள். ஒத்துக்கிறேன்டா. அப்ப நம்ம போலாம்ல? எங்கடா? ஊட்டிக்கு தான். ஓ, ஊட்டி மலை பியூட்டி, உன் பேரு என்னம்மா? என்னடா? ஏய், அங்க பாத்தியா? ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போது இவ வேற குறுக்க வரா பாரு. யாரா அந்த பச்சை ட்ரெஸ்? பார்க்கலாம். ஹலோ. தூக்கி இல்லாமடா. தூக்கு தூக்கு. மிச்சம் வைக்கணும். கண்டிப்பா. என்னடி முறைக்கிற? இவன் அந்த கீழ் தெருவில் இருக்கவ கொஞ்ச நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன வரியா? உன்னை ஊட்டியில இறக்கி விட்டுறேன். நீங்க வாமா, பயப்படாத. வா, போயிட்டு நல்லா ஜாலியா இருக்கலாம். கர்மண்டா. ஏய் நில்டி. போடா. இவள அவளை எங்க இன்னும் காணோம்? அவ எங்க தான் போயிருப்பா? எங்க போயிட போறா? சாப்பிடுற நேரம் ஆனா வந்துருவான். வேலை செய்யறதுக்கு அவ ஒண்ணும் வரலன்னு உங்களுக்கு தெரியும்ல. காலங்காத்தாலே அவளை பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அவ படிக்கிற புள்ள தானே, அவ வராததுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். பெத்த அம்மாவுக்கு கூட இவ்ளோ பாசம் இருக்காது. சொன்னா கோவம் வருது. இந்த பொண்ணுக்கு அம்மா இல்லைன்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. அம்மா வந்துட்டாளா? அம்மா. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், நீ ஏன் வந்துட்ட? உனக்கு 100 ஐஸ்மா. ஆமா ஆமா, உயிரோட வந்ததே பெரிய விஷயம். ஏன், என்னாச்சுமா? நடந்து போறவங்கள ஜீப்ல அடிச்சு கொல்ல பார்த்தா நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? கொல்ல பார்த்தாங்களா? யாரு? வேற யாரு? அம்பாட்டு வீட்டுக்காரன். பின்னாடி இடிக்கிற மாதிரி வந்தாங்க பயம்புறுத்ததுக்காக. என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியாம ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான விஷயம். அவன் ஏதாவது விளையாட்டுக்கு பண்ணிருப்பான். ஆமா, விளையாட்டு. காசு பணம் இல்லாதவங்க கிட்ட தானே அவர் விளையாட முடியும். அப்ப மட்டும் இந்த தொடப்ப இருந்திருந்தா. ஏய், சும்மா ஏதாவது பேசாம சாப்பிட்டுட்டு சீக்கிரமா ஸ்கூல் கிளம்பு. இந்த வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வேணாம் வேணாம், நான் பெருக்கிட்டே போறேன். சமையல் கறி பேச்சுல கேட்க முடியாது. என்ன 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 சொன்ன? ஓ, எதுவுமே இல்லம்மா. அடுத்த வாரம் தேவர் உங்களை பார்க்க வராருன்னு சொன்னேன். என்னம்மா? இந்த வாட்டி மழை ஏமாத்திருச்சே. மழை வராததுக்கு பஞ்சாயத்து தலைவர் நான் என்ன பண்ண முடியும் ஐயப்பா? ஊர் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. தோட்டத்துல பயிர் பச்சை வாடி போயிடுச்சு. நாம புலம்பி என்ன பிரயோஜனம்? அந்த கடவுளா பார்த்து ஏதாவது செஞ்சாதான். ஆமா ஐயப்பண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? கழுதைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மழை பெய்யுமாமே, உண்மையா? தேவையில்லாத பேச்சை கிட்ட பேசுன அடிச்சு பல்ல உடைச்சிரு. எதுக்குன்னே கோவப்படுறீங்க? சந்தேகம் கேட்டேன், சொல்ல முடியல, விட்டுருங்க. நீ சொன்ன மாதிரிலாம் பண்ண முடியுமாடா மடையா? இதெல்லாம் யாராவது கேட்டா சிரிச்சிருவாங்க. கிளி, நீ படிக்கிற பொண்ணு தானே, என்னைக்காச்சும் மழை வருமா? அதுல என்ன சந்தேகம்?
Rain, rain, go away. Come again another day. Little Killy wants to play. அப்படின்னா என்ன புரியுற மாதிரி சொல்லுமா. நாளைக்கு வராது, ஆனா நாளைக்கு கண்டிப்பா வரும். கிளி சொன்னதுதான் மழை வரும். அது அவ ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த பாட்டை படிக்கிறா. உங்களுக்கு என்ன இதுல சந்தேகம்? நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா பெய்யும். மழை பெய்யலன்னா பாதி மீசியை நான் எடுத்துறேன். அக்கா உங்களுக்கு மீசை இருக்கா? எனக்கு இல்லடா லூசி, இவரோட மீசை. ஏதனா ஐயே, என்னடி இது? நீ தள்ளி நிக்க மாட்டியா? வெத்தலை போட்டிருக்கன்னு சொல்ல மாட்டியா? அத சொல்லதான் வாய திறந்த. இவ்ளோ நேரம் ஆகியும் நீ வரலன்னு நான் நினைச்சேன் நீ வரமாட்டேன்னு. கணக்கு பீரியட் இருக்குன்னு வர வேணான்னு தான் நினைச்சேன். ஆனா வீட்ல இருக்கிற ஹெட் மாஸ்டர் ஒத்துக்கணும்ல. வீட்ல யாரு ஹெட் மாஸ்டர்? தாத்தா தான், வேற யாரு? உன் புக்கை எடு, நான் ஹோம்ஒர்க் எதுவுமே பண்ணல. அத நீ சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லையே. ஐயோ, நானும் ஹோம்ஒர்க் பண்ண மறந்துட்டேன். விளையாடாத, புக் எடுறி. அப்போ டீச்சரை பார்த்தா பயம் இருக்குல்ல? பயம் இருக்காதான்? அந்த முண்டை கண்ணியோட கண்ணையும் கோபமும் பார்த்தா என்னால முடியல. சரி எழுதிக்கோ. இரு பெண் எடுத்துக்கிறேன். ஐயோ, ஹாய், இது என்ன புதுசா இருக்கு? தாத்தா கிட்ட இருந்து திருடினேன் இந்த புகையிலைய. இன்டர்வெல்ல இதை எடுத்துட்டு சாப்பிட்டா போதும். அப்புறம் கணக்கு கிளாஸ் எப்போ முடியும்னு கூட தெரியவே தெரியாது. சொல்லு. a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவன பார்த்தா முதல்ல உதைக்கணும். ஐயோ, கொஞ்சம் சீக்கிரமா எழுதுறியா? இல்லனா ஃபர்ஸ்ட் பீரியட் லேட் ஆயிடும், ரெண்டாவது பீரியட் சீக்கிரம் ஆரம்பிச்சிரும். ஐயோ, சூப்பர் ஜோக். சீக்கிரம் சொல்றீ. நல்ல ராசியான பொண்ணு. மழை மேகம் வந்துருச்சு. One step up and one step round, that is the way to London town. ஒருத்தவங்க இங்கிலாந்துல இருந்து வராங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஏற்பாடு பண்றாங்க. வாழைப்பழம் இல்லாம புட்டு சாப்பிட மாட்டாரு. டீயும் சர்க்கரையும் வேற வேற பாத்திரத்துல வேணும். ஆமா, அப்படித்தானே இருக்கும். சாப்பாடை கையில எடுத்து சாப்பிடாம ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுற இடத்துல இருந்து தானே வராரு. இங்க என்னடி முணுமுணுத்துட்டு இருக்க? One step up and one step down, that is the way to சும்மா ஆடிக்கிட்டு இருக்கத ஆளுங்க வராங்க பாரு. ஐயோ, அவங்க வந்துட்டாங்களா? சமையல்காரி இப்ப விழப்போறா. One step up and one step down. ஆஹா, நல்ல சூப்பர் வரவேற்பு. நீங்க முக்கியமா சொல்லி ஏற்பாடு பண்ணீங்களா? எது? அந்த தொடப்பம் தான். இது ஏண்டி அந்த லக்கேஜை உள்ள எடுத்துட்டு போய். தொடப்பம் இல்லாம எதை வச்சு பெருக்குவாங்களா? ஐயா, என்ன சாவித்திரி அம்மா அழுகுறீங்களா? நீங்க மனசுல நினைச்சா போதும், உடனே வந்துருவேன்னு சொல்லிட்டு போனேன். நீ போய் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? நான் தான் டெய்லி கால் பண்றேன்லம்மா. போனை பார்த்தாலே எனக்கு கோபம் தான் வருது. பேசிக்கிட்டே இருக்காம எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட வாங்க. சுட சுட நிறைய சமைச்சு வச்சிருக்கேன். Why not? தின்றதுக்குனே வந்திருக்கான் தடிய. ஃப்ளைட்ல ஏறி இவ்வளவு தூரம் வந்திருக்கான். மறுபடியும் தொடப்பமா? எங்க இருந்துமா புடிச்சீங்க இவள? போறப்ப இவ்வளவு உடம்பு இல்ல, நல்ல கலராவும் ஆயிட்டேன். ஆனா உங்ககிட்ட மட்டும் எந்த மாற்றமும் இல்ல. You are still young. ஆமா, பெரிய குமரி. You are still young. I also know English very well. We know that roads are convenient when we want to get from place to place. And bad roads damage the motor that use them. என்னடி பைத்தியமா உனக்கு? What? Very beautiful face, young lady. ஐயோ, மூஞ்ச பாரு. எரும மாடு. வேலு, நம்ம எல்லாருமே இன்னைக்கு படத்துக்கு போலாமாடா? நான் வரடா அப்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தனியா சினிமாக்கு போயிட்டு வீட்டுக்கு போனப்போ நம்ம கிளி இருக்கால, பத்திரகாளியா வந்து நின்னா. சூளை மட்டும்தான் கையில இல்ல. அவளை பார்த்தா அவ்வளவு பயமா உனக்கு? வேலை உன்கிட்ட தெரியாம தான் கேக்குறேன். கிளி உனக்கு யாரு? தங்கச்சியா இல்ல அம்மாவா? ஏய், சிரிக்காதீங்கடா. உங்களுக்கு யாருக்கும் எதுவும் தெரியாது போல. வேலு, நம்ம ஊர்ல காலையில ஒரு வண்டி வந்து நீ பாத்தியா? அதுல யாரு போனான்னு தெரியுமா? யாரு? நம்ம பெரிய முதலாளியோட பையன் ஜேவனையாவா? யாரு சொன்னா? நம்ம சூப்பராஜ். அவன் தோட்டத்து வேலைக்கு போறப்ப காலையில பாத்துருக்கான்.
சின்னையா இடுப்பு சிறுத்த பெண்ணே சின்ன பெண்ணே நீ குறும்பு நீ செய்யாதே பவுடரை பூசி பகமா நம்ம அழகு பெண்ணே நிக்காதே உன்ன மாதிரி ஒரு அழகு பெண்ணு கிராமத்துல நான் பார்த்தேனே. எங்க போறீங்க? பொண்ணு பார்க்கவா? நீ தெக்கப்பாட்டுக்கு போலியா? லண்டன்ல இருந்து சின்னையா வந்திருக்காரா? ஓ அது சரி. அந்த தீனி பண்டரத்தை பார்க்கதான் இவ்ளோ மேக்கப் போட்டு போறியா? இந்த சட்டை இருக்குல்ல, இதை இஸ்திரி பண்ணி நான் ரெடியா வச்சிருந்தேன். ஐயோ மேக்கப் போட்டு போய் பாக்குற ஆளை பாரு. விளையாடிட்டு இருக்காம அதை இங்க கூட உன்கிட்ட தான் சொல்றேன், அதை நீ கசக்கிட்டாத. மேக்கப் போட்டு அந்த பிசாச பார்க்க போறேனா நான் இந்த சட்டையை கொடுக்க போறது இல்ல. ஏய் அத குடு. என்னால முடியாது. அத குடுன்னு சொல்றல. நீ எப்படி வாங்குற? இரு உன்ன வர. ஐயோ ஏய் ஓடுறியா? அந்த சட்டையை குடு. நான் தர மாட்டேன். குடுன்றல. கசக்கிடாத நீ. என் கையில மாட்ட அவ்வளவுதான். நீ சொல்றது கேளு. அத குடுன்றல குடு. என்னடா உங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை? அண்ணனும் தங்கச்சியும் ஓடி பிடிச்சு விளையாண்டு இருக்கீங்களா? இல்ல ஓடி பிடிச்சி. ஏய் அத குடுன்னு சொல்றல. இல்ல நான் தர மாட்டேன். அங்க போவேன்னு சொல்றல. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு தீனி பண்டாரம். நீ யாரடி சொல்ற? சின்னையா வந்திருக்காரு. அவரு போய் 10-12 வருஷம் ஆகுது. போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்பதான் இவ விளையாடிக்கிட்டு இருக்கா. ஏய் அத இங்க குடுன்னு சொன்ன. இந்தா போட்டுட்டு எங்க வேணா போ. நீ இப்படி உங்க அண்ணன் கிட்ட சண்டை போறதுக்கு என்ன காரணமா? அவர் என்ன கூப்பிட்டான்னு தெரியுமா உங்களுக்கு? என்னன்னு கூப்பிட்டாரு? எரும மாடுன்னு. சின்னையா அப்படி சொல்லுவாரா? அப்ப நான் சொல்றது பொய்யா? என்னை விட அவர்தான் முக்கியம்னா நீ அவர் கூடயே போயிடு. நான் எங்கேயோ தொலைஞ்சு போறேன். என்னங்க ஆச்சு இவளுக்கு? கிளி அவதான் பிடிக்கலங்கறல்ல. இப்போதைக்கு போய் அவரை பார்க்காத சரியா? நில்றி. வந்தது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்காம இருக்க முடியாது மாமா. நீ பாட்டுக்கு அங்க அடிச்சு புடிச்சு போறேன்னு வை. அவருக்கு உன்னை ஞாபகம் இருக்குங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அப்படிலாம் இருக்காது. சின்ன வயசுல ஒன்னா சேர்ந்து விளையாடணுங்கிறதுக்காக நீ சொல்ற. அவங்க எவ்வளவு வெளியூருக்கு போயிருப்பாங்க, எவ்வளவு பேரை பார்த்திருப்பாங்க. ஒருவேளை அவருக்கு உன்னை ஞாபகம் இருந்துச்சுன்னா அவரே உன்னை வந்து பாப்பாரு. கரெக்ட் தான். நான் தான் முட்டாள். போவானல்ல. தாத்தா தாத்தா யாருன்னு தெரியல. யாரு நீங்க? தூரத்துல இருந்து வரேன். இருக்கட்டும், அதுக்கு என்ன? இருக்கட்டும், அதனால என்னவா? உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன சொன்னீங்க? என்ன விடு, உள்ள யாராவது இருப்பாங்க, போய் பாரு. ஐயோ என் மேல அவ்வளவு கோவத்துல இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வேண்டாம். பார்த்து 5-6 வருஷம் ஆகுது. இப்போ வந்து பாசத்தை காட்ட வந்திருக்கான். என்ன தாத்தா? நேத்து மதியமே நீ வந்துட்டல்ல, இவ்வளவு நேரம் என்ன பண்ண? எதுவும் நினைச்சுக்காதீங்க தாத்தா, வர முடியல. வாப்பா. இல்ல அத்த, வந்த உடனேயே புட்டும் பழமுமா தான் இருந்துச்சு. வயிறு வேண்டான்னு சொன்னாலும் வாய் வேண்டான்னு கேட்கல. வாய் தான் ஜெயிச்சது. எப்படியும் ரெண்டுத்தையும் ஒரு புடி புடிச்சிட்டேன். சாப்பிட்ட மயக்கத்துல அப்படியே தூங்கினவன் தான். எந்திரிக்கும் போது நடுராத்திரி டிராவல் டைம்ல தூங்கிட்டேன். நானே அவனை எழுப்புறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். எங்க எரும மாடு மாதிரி அவன் போத்திக்கிட்டு தூங்குறான். தாத்தா மட்டும் இல்ல, இன்னொரு ஆளும் கோவமா இருக்காங்க. யாரு? அந்த சமையல்காரியா? வேற யாரா இருக்கும்?
வந்த உடனே நீ வந்து பார்க்கலன்னு கோச்சிக்கிட்டு ரூம்குள்ள போய் உட்காந்துட்டு இருக்கா. எவ்வளவு தட்டினாலும் வரமாட்டேங்கிறா. நேத்துல இருந்து ஒரு வாய் கூட சாப்பிடல. அது பரவாயில்ல, அவளுக்கும் சேர்த்து நானே சாப்பிட்டுட்டேன். இருந்தாலும் விட முடியாதுல்ல, முறை பொண்ணாச்சே. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், என்னடி பார்த்துட்டு இருக்க? நல்ல கெட்டியான தயிர் இருக்குல்ல, அதுல சக்கரை போட்டு அடிச்சு கொடு, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ள வாங்க. அப்புறம் பண்ணும்போது ஒன்னா பண்ணாத, ரெண்டா பண்ணு. இந்த சாக்க வச்சு நீங்களும் ஸ்வீட் சாப்பிடணும் இல்லையா? ஏய், எனக்கு இல்ல, சாவுத்திரிக்காக. சரி சரி. அம்மோ, கதவு தர. நான் தான். ஏய் அம்மோ, கதவு தர. அட, கதவு திறக்கிறியா இல்லையா? இங்க பாரு, நான் 5 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீ கதவை திறக்கலனா நீ ட்ரை பண்ணாலும் பார்க்கவே முடியாது. நான் என்ன போறேன்பா. 1 2 3. என்ன அம்மு? வேண்டாம், என்ன தொடாதீங்க. அட, அது இல்ல, நான் சொல்றது கேக்குறியா? எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம். இப்படி சொன்னா எப்படி? உன்னை எப்படி சமாதானப்படுத்துவேன்னு தெரியும்ல. ஐயோ தாத்தா, நீ வரும்போதே தெரியும்டா இப்படி ஏதாவது பண்ணுவாது. இல்ல, இவருடைய கோவத்தை நான். ஏய், நானும் உன் வயசெல்லாம் தாண்டி தாண்டா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அவ உன் முறை பொண்ணு தானே. 4 பேரு சேர்ந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்க. அவ்வளவுதான். இப்ப என் கூட வா. ஏய், அடிச்சா போலாம். போ. ஏய், போ. ஏய், நீ இல்ல, நான் பேச வேண்டாம். வாசல் இங்க இருக்கு. தூண்டில் வச்சு பிடிக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். தடி வச்சு பிடிக்கிறது இதான் முதல் தடவையா இருக்கு. அப்படியே அடி போட்டுனா. ஏய், நீ போன இடத்துல ஏதோ வெள்ளைக்காரியை கட்டிட்டு வந்துருவோன்னு பயந்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, அது எதுவும் நடக்கல. அது மட்டும் நடந்துருச்சுன்னா அந்த வெள்ளைக்கறி தொல்லை வெயில்ல காய போட்டிருப்பேன். அப்படின்னா ஒண்ணு நீ பண்ணு, லண்டனுக்கு 2 டிக்கெட் போடு. எப்படி எப்படி? அங்கெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரும்போது ஒரு வெள்ளைக்காரியை கூட்டிட்டு வந்துடலாம். அது எனக்கு ஒரு சந்தேகம். அந்த ஒருத்தின்னு சொல்றது எனக்கா இல்ல உங்களுக்கா? அடிச்சா அவன் யாருன்னு தெரியுதாடா? உன்னோட பழைய ஃப்ரெண்டு வேலு. வேலுவா? ஏய் வேலு, டேய் வேலு, நில்றா. உனக்கு என்ன தெரியலையா என்ன? டேய், நான் தான்டா. உன்னை முன்ன விட அடையாளமே தெரியலையேடா. ரொம்ப உடம்பு போட்டுட்ட போல இருக்கு. சட்டையெல்லாம் அழுக்காயிடுச்சு. இருக்கட்டும், அதனால என்ன? நீ வா, நம்ம பேசலாம். டேய் வேலு, சாணி அல்ல வந்துட்டு கட்டி பிடிச்சு விளையாடிட்டு இருக்க, போய் வேலையை பாரு. சரி. பாலு மாமா. சரிதான், உனக்கு இன்னும் இந்த பழைய சுபாவம் மாறவே இல்லைல்ல? வேலுவனுடைய பழைய நண்பன். அதை தான் நானும் சொல்றேன். சின்ன வயசுல இவன் கூட விளையாடுறதானே பிடிக்கும் உனக்கு. வெளிநாடு போய் படிச்சுட்டு வந்தா இது மாறும்னு நினைச்சேன். எங்க நாயோட வாழு எத்தனை வருஷம் ஆனாலும் அது நிமிர போறது இல்ல. சரி, வா வா. நிமித்த முடியாது. நாய் வாழு வளைஞ்சுதான் இருக்கும். படைக்கும் போதே கடவுள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காரு. அதை நாம கஷ்டப்பட்டு நிமித்தினாலும் அது நிமிராது. இதுதான் பிரச்சனை. சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கும்போது எப்படி நிமிரும்? நீ உட்காரு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி மாமா. லஸ்ஸி வந்துருச்சு. உனக்கு ரொம்ப பிடிக்கல, அதனால முதல் கிளாஸ் நீ எடுத்தியா? இந்தாங்க தாத்தா, ஒரு நாளைக்கு நீங்க இவ்ளோ ஸ்வீட் சாப்பிட்டா உங்களுக்கு ஒன்னும் ஆயிடும். பாத்தியா, இதுதான் பாசங்கிறது. என்ன உப்பா இருக்கு? ஏய் கிளி, இங்க வந்து நின்றுட்டு இருக்க. ஏய் கிளியே, எங்க போனா இவ? கிளி, நைட்டு நேரத்துல நீ எங்க போன? சும்மா கத்தாதீங்க, நான் இங்கதான் இருக்கேன். ஏய், நான் சின்னையாவை பார்த்தேன். பாக்குறதுக்கு அவர் என்ன ஜூல இருக்கு காண்டாம இருக்குமா? பார்த்தது மட்டும் இல்ல, என்ன பார்த்தது ஓடி வந்து கட்டி பிடிச்சாரு. ஐயோ, எல்லாமே போய். சத்தியமா கட்டி பிடிச்சான். நம்பிக்கை இல்லைன்னா பாரு, சின்னையா போட்டு சென்ட் வாசனை இப்ப என் மேல வருது பாரு. எனக்கு இது மோந்து பாத்துட்டு இருக்கலாம் டைம் இல்ல. நீ ஏச்சு வாசனை வருதான்னு பாரு. ஐயோ, வாசனை வருதான்னு பாத்துட்டு நீயாவது அவளுக்கு சொல்லி புரியவை. என்னால முடியாது. மழை வர்றதுக்கு முன்னாடியே துணி எடுக்கிற கதையா இருக்கு. இல்ல மாமா, எப்படா சொல்லு. நான் சின்னையாவை பார்த்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். நீங்களும் தானே என்ன ஞாபகம் இருக்காதுன்னு சொன்னீங்க. பாருங்க, இந்த வாசனையா பாருங்க, சின்னையாவோட வாசனை.
ஏண்டா அவன் சின்னையா இங்கிலாந்துல சாணி அல்ற வேலை பார்த்தாரா? ஐயோ மாமா, இத சொல்லி நான் எப்படி புரிய வைக்கிறது? உலகே மாயம். உலகே மாயம் இல்ல, நீ குடிச்சதுதான் இப்ப மாயம். அவன் கிளம்பட்டுமா? இந்த பக்கம், இந்த பக்கம், வீடு இந்த பக்கம். போ, போ. இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போ. போயிடு. மாயம். கிளி. என்னம்மா வழக்கமே இல்லாம இவ்ளோ காலையில வந்திருக்கீங்க? ஐயோ என்ன பண்ற? இப்பதான் எல்லாத்தையும் பெருக்கி எடுத்தேன். அது பரவாயில்ல, இன்னொரு வாட்டி பெருக்குங்க. வேற எந்த வேலையும் இல்ல உங்களுக்கு? கிளிமதி உள்ள இருக்காளா? கிளிமதியா? ஏமாத்துறவன்னு சொல்லு. பரீட்சைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா. ச்சே, 1-2 சந்தேகம் இருந்துச்சு. என்ன சந்தேகம் அம்மு? நான் வேணா சொல்லித் தரவா? அத்தை, அம்மு, அம்முக்கு டாக்டர் கிட்ட வக்கீல்கிட்ட மட்டும் இல்ல, இந்த அத்தை கிட்டயும் பொய் சொல்லக்கூடாது. அப்படியா? இந்த லிஸ்ட்ல அத்தை எப்படி சேர்ந்தாங்க? நீ முதல்ல வா, நான் சொல்லித் தரேன். ஐயோ, சந்தேகமா உனக்கு? அது உன் சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய ஆளு நீ எழுந்திருக்கல. போய் நீயே அடிச்சு எழுப்பு போ. அப்போ உங்களுக்கு எல்லாம் புரியுதுல்ல? நான் சுத்தி வலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பிடிங்க. நான் இப்பவே எழுப்பி விடுறேன். இப்படி மனசுல எதுவுமே வச்சுக்காத பொண்ணு. என்ன இது? திருவிழா நடந்த இடமா? ரூம் இப்படி வச்சிருக்கான். எந்திரிங்க முதல்ல. என்னடி என்ன பண்றீங்க? இதுதான் லண்டன்ல படிச்சீங்களா? படுத்திருக்கிறது பாரு, குப்பைக்கு நடுவுல. இங்க வாடி. व्यवस्था केटवले காலங்கத்தாலே வாயில வெத்தலைய போட்டு வந்திருக்கியா? ஆமா, முதல்ல போய் பல்லு தேய்ங்க. பல்லு விளக்கணுமா? பெட்ல படுத்துக்கிட்டே டீ குடிக்கிற சுகம் என்னன்னு தெரியுமாடி உனக்கு? போய் டீ கொண்டு வா. முதல்ல போய் பல்லு தேய்ங்க, அப்புறம் தான் டீ. இறங்குங்க. ஏய் சும்மா இறங்குங்க. விடு. இறங்குங்க. விடு. என்ன கொடுமடா இது? போய் பல்லு தேய்ங்க. நானே அட சொன்னா ரொம்ப முயற்சி பண்ணேன். எங்க எரும மாடு மாதிரி கேட்டியாடி? ஊத்திக்கிட்டு தூங்குறான். என் அம்மாவுக்கு தெரிஞ்ச சாதாரண அறிவு கூட உனக்கு தெரியாம போயிடுச்சடி. வெத்தலை போடுற கிளவி. போய் டீ கொண்டு வாடி. இங்க வா. நீ இங்க இருந்து போக மாட்டியா? விடுவா விடுவா. கடிக்காத. டேய் வண்டியில ஏறு. ஐயோ சின்னையாவா? வண்டியில ஏறு, நானே உன வீட்டுல விட்டுறேன். ஐயோ சின்னையா, நீங்க வண்டியில போங்க, நான் பின்னாடியே வரேன். ஏறு. ஏறுங்க. இது அது கீழே போடு. தள்ளுங்கடா, தள்ளுங்க. சும்மா இருங்க. சத்தம் போட. டோரை மூடுறா. அப்படி இல்ல, வேகமா மூடு. ஐயோ நான் முன்னா சரி வராது. ஒருவேளை கண்ணாடி ஏதாவது உடஞ்சிச்சுன்னா? ஓ இப்படி குளிருது. உள்ள எதுவும் நெருப்பு கொளுத்தி இருக்க கூடாதா? ஏயா நம்ம இடத்துக்கு கார்லாம் வருது? தள்ளுங்க. நகருங்க. இருங்க. ஐயா நான் இன்னும் இறங்கல. நான் கீழே இறங்கணும். ஐயோ தள்ளுங்க. திறக்கணும்ல. இப்படியா? போங்கடா போங்கடா. போங்கடா. வணக்கம். ஐயா வாங்க ஐயா. அடிச்சா அவ்வளவுதான். ஒழுங்கா பின்னாடி வாங்கடா. அல்லுங்க. போங்கடா. அப்படி போய் விளையாடுங்க. போங்கடா போங்கடா. போங்கடா போங்கடா. வாங்க ஐயா. சின்னையா, இதான் நம்ம வீடு. கிளி கிளி, யாரு வந்திருக்கான்னு பாரு. யாரு? வாங்க உட்காருங்க. மறுபடியும் விளக்குமாறா? நீ இங்கேயே வந்துட்டியா? சின்னையா, இது நம்ம கிளிமதி. நம்ம கிளிமதியா இது? இங்க பாரு, நீ இவ்வளவு வளர்ந்துட்டியா என்ன? வேலு, நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்டா. இது இல்லைனா கூட வீடு மட்டும் சுத்தமா இருக்கும் இல்லையா? என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க வேணாம். நான் தான் எரும மாடாச்சு. என்னது? இங்க பாருங்க சின்னையா, நீங்க வந்த உடனே உங்களை பாக்குறதுக்காக நான் கிளம்பினேன். அப்பதான் அவ அடம் பிடிச்சா. என்னன்னு சொன்னா தெரியுமா? உங்களை நான் பார்க்க போக கூடாதுன்னு சொல்லி இந்த வீட்டை தலைகீழா மாத்தல. அது மட்டும்தான் மிச்சம். ஐயா,
அடடா, எருமை மாடுன்னு சொன்னா சந்தோஷம் தானே படணும் நீனு. எருமை மாடு கண்ணை பாத்திருக்கியா நீ? எப்படி நல்லா பெருசா அழகா இருக்கு இல்லையா? என்ன ஹை, இனி நான் அதை பார்க்கவே கூடாது. ஆஹா, நீ எங்கடா இங்க? நீங்க இங்க வரீங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. நம்ம ஸ்கூல்ல ஒரு சின்ன மீட்டிங் இருந்தது, அதை முடிச்சிட்டு வரும்போது. ஆமா, எங்க நம்ம வக்கீல் சாரு? ஊரெல்லாம் சுத்திட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தான். குளிச்சுக்கிட்டு இருக்கான். குளிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? கீழே தெரு பசங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கான். நீங்க கொஞ்சம் சொல்லி புரிய வைக்க கூடாதாங்க? அத நீயே நேரடியா வந்துட்ட கேளு. என்னடா தேவா இது? வந்ததுல இருந்து ஆரம்பிச்சது கண்டவங்களோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க. இப்போதைக்கு அதை பத்தி கேட்காதீங்க. 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிங்க. அப்ப ஊர் சுத்த முடியாதுல்ல. அத்தை மாட்டி விட்டுறாதீங்க. நான் இப்பதானே இங்க வந்திருக்கேன். இனி என்ரோல் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்குள்ள கட்டி போட்டுறாதீங்க. கொஞ்ச நாளாச்சும் நான் ரிலாக்ஸ்டா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த கீழே தெரு வரைக்கும் போய் அந்த பசங்களோட சுத்துறது தானே உன்னோட ரிலாக்ஸேஷன். இப்போதைக்கு உன்னை சும்மா அப்படியெல்லாம் சுத்த விட முடியாது. பத்தாததுக்கு இப்ப பாரு, அம்முக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அப்படின்னா அவ பாஸ் ஆகட்டும். முதல்ல ரிசல்ட் வரணும்ல. ஐஏஎஸ் படிக்க வேண்டாமா? நீ வாய மூடுறா. மாமா சொல்றத மட்டும் கேளு. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் டீ எடுத்து. வேண்டாம்க்கா, ஸ்கூல்லயே டீ குடிச்சாச்சு. வேண்டாம், விடுங்க. சரி, வேலைக்காரங்கள நான் கிளம்ப சொல்லிட்டு வரேன். மழை வர மாதிரி இருக்குதே. தேவா, நான் புதுசா ஒரு பிசினஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா இந்த விவசாயத்தெல்லாம் நம்பி ஒன்றும் பண்ண முடியாது. நீ இந்த வக்கீலுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றதை விட்டுட்டு என்னோட பிசினஸை கூட இருந்து பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். பண்ணலாம், ஆனா எனக்கு ஒரு 5-6 மாசம் டைம் வேணும். 6 மாசமா? அம்மாவோட ரிசல்ட் வர வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்களே முடிவெடுத்துருவோம். இல்ல பாலுமாமா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நாங்க சொல்றதை கேட்டா போதும். என்ன பண்ணிட்டு இருக்க? யார் அடிக்கிற தெரியுமா? கொல்லாம நான் விட மாட்டேன். ஒருக்கித்தனமா பண்றீங்க உங்களை. சொன்னா கேளு. ஆமா, அட பிச்சைக்கார பயலே, அங்க கடிச்சு இங்க கடிச்சு கடைசியில என்கிட்டயே வரானா? வண்டி ஆடுறா. ஐயா நீங்க போகாதீங்க, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. தள்ளி போடா. இந்த வீட்டு பசங்க மேல கைய வச்சுட்டு இந்த ஊர்ல எவனும் நிம்மதியா இருக்க கூடாது. அவனுங்களை வெட்டி சாய்க்கிறேன். வெட்டுங்க. அதுக்கு எதுக்கு நீங்க அந்த நாய்ங்க இடத்துக்குலாம் போறீங்க? அவனை நடுத்தெருல நிக்க வச்சு உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறோம். நான் போய் கூட்டு வரேன் அவனை. பஞ்சாயத்து தலைவராந்து நான் பண்ணலன்னா எப்படிங்க ஐயா? அடிங்க, குத்துங்க, வெட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க ஐயா. ஆனா அது நம்ம இடத்துல வச்சு பண்ணி ஆகணும். அதுதான் கௌரவம். யார் என்ன பஞ்சாயத்து தலைவரா ஆக்குனது? நீங்க தானே. ஆனா இப்ப என் பேச்சுக்கு மரியாதையே இல்லாம ஆயிடுச்சு. நான் சொல்றதை கேட்கலன்னா அப்புறம் நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அப்புறம் என் மேல வருத்தப்படாதீங்க. பொண்ணை தொட்டதுக்கு அப்புறமும் இதே தான் சொல்லுவீங்களா? டேய், என்னடா பேசுற? அந்த பசங்க தொட்டதால இவளுக்கு என்ன கருப்பு போயிடுச்சா என்ன? முதலாளிய பார்த்தாலே ஒண்ணுக்கு போயிடுவீங்க. இப்ப என்ன புரட்சி பண்றீங்களோ? அவங்களுக்கு சொந்தமான இடத்துல தான் நீங்க இன்னும் வேலை செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தொன்ற சோத்துல மண்ணு விழாம இருக்கணும்னா முதலாளி காலை பிடிச்சி மன்னிப்பு கேளுங்கடா. அம்மா பொண்ணாடி வித்தியாசம் தெரியாதவன் காலை மட்டும் பிடிச்சானா வச்சுக்கோங்க.
வேலோட 2 கையும் நான் உடைப்பேன். நீ அதை பண்ண வேண்டியது இருக்காது. பாலமுருகன் கையை காலம் உடைக்க மாட்டாரு, உசுரே எடுத்துருவாரு. அதை தெரிஞ்சுக்கோ. ஓ அப்படியா? இங்கே வரட்டும். எங்க கை என்ன பூ பறிச்சிட்டு இருக்கமா? பூச்சாண்டி காட்டி எங்களை பயப்படுத்த நினைக்காதீங்க. அந்த காலெல்லாம் மாறி போச்சு. குப்புசாமி, நீ இவ்வளவு பேசுறேன்னா உனக்கு பின்னாடி யார் இருக்கான்னு எனக்கு தெரியும்டா. வரலாற நல்லா யோசிச்சு பாருங்க. முதலாளி தலையை எடுத்துட்டு வந்து நடுத்தெருல வைக்கிறவன் சொன்ன கதியெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியும்ல. வேலு, நீ தூங்குன காலையில விடியல பார்க்க மாட்ட. இனி நடக்க போற பிரச்சனை எல்லாம் உன்னோட தலையில வந்து விழப்போகுது. அத நீ மறந்துடாத. வணக்கம். நீங்க எப்பையா வந்தீங்க? என்னங்க பெரிய முதலாளி, நீங்க என்ன பார்க்கணும்னு யார்கிட்டயா சொல்லி விட்டு இருந்தீங்கன்னா நானே உங்களை தேடி அங்க வந்திருப்பேனே. முதலாளி, வேணும்னா நான் உங்க காலில் விழுறேன், என்ன மன்னிச்சிருங்க. பிச்சைக்கார பையன், எங்க வீட்டு பையன் மேல கைய வச்சுட்டு இங்க வந்து மன்னிக்க. உன்னை அடிச்சதை விட பயங்கரமா அடிச்சு இந்த நாயை தூக்கி வெளியே போடுறான். இவன் இந்த 2 காலோட வெளியே நடந்து போக கூடாது, மண்ணுல தவழ்ந்துதான் போகணும். பாத்துக்கிட்டு இருக்காம இந்த பிச்சைக்காரன் அடிச்சு வரட்டுறா. மேல கைய வச்ச அத சொல்றதுக்கு நீ யாரா? யாரா வேணாலும் இருக்கட்டும், எந்த தப்பும் பண்ணாத இவன் அடிக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ என்னடா நடுவுல போயிட்டு? வேண்டாயா, நீ பேசாத. நீங்க எல்லாம் எந்த உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? இது 21ஆம் நூற்றாண்டு. பழைய மாதிரி அடிமைத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அடுத்த தலைமுறையே இல்லாம போய். இந்த நாய்க்கு வக்காலத்து வாங்கிட்டு இனிமே இந்த வீட்டுக்கு வராத. குளிச்சுட்டு இங்க தங்கறதுக்காக நான் ஒண்ணும் வரல. உங்களுடைய பொண்ணுக்கு இப்படி நடந்தாலும் நீங்களும் இப்படிதான் பண்ணுவீங்களா என்ன? வேண்டாம். வேண்டாயா, பரவாயில்ல, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பாப்பா. நீ போ, அப்புறம் பார்க்கலாம். என்னடா இது? வேலு, நீ எனக்கு யாரு? நீ எனக்கு யாருன்னு தெரியுமா? என் நண்பன். இந்த உலகத்துல எனக்கு பிடிச்ச நண்பனா அது நீதான்டா, தெரியுமாடா? நீ எதுக்காக பயப்படுற? என்ன நடந்தாலும் நான் உன் கூட தாண்டா நிப்பேன், உங்க கூட. போ போடா. அது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையில நீ ஏன் தலையிடுற? நான் என் அப்பாவோட பையன்றதுனால ஒரு அப்பாவிய நாய் மாதிரி எல்லாரும் போட்டு அடிக்கும் போது எங்க அப்பா கையை கட்டி நின்று பாப்பாரா என்ன? இந்த மாமா எந்த உலகத்துலதான் வாழ்றாருன்னு தெரியல. அவர் எந்த உலகத்துல வேணாலும் இருக்கட்டும், அவரை திருத்த நீ யாரு? நான் யாரு? எனக்கு விவரம் இல்ல, உன் அளவுக்கு அறிவும் இல்ல. இருந்தாலும் சொல்றேன், சொந்த பந்தத்தெல்லாம் எதிர்த்து என்னால தனியா நிக்க முடியாது. என்ன பந்தம்? யார நீங்க சொந்தக்காரங்கன்னு சொல்றீங்க? நம்மளை பிடிச்சவங்களும் நமக்கு பிடிச்சவங்களும் தான். அந்த வேலுவும் அவன் கூட இருக்கிறவங்களும் பாலு மாமா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. அவர் சொல்றதை கேட்கறாங்க, மரியாதையா நடந்துக்கிறாங்க. ஆனா பாலு மாமா அவங்களுக்கு என்ன திருப்பி கொடுத்திருக்காரு? பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்கன்ற மரியாதைக்கு மட்டும் எந்த குறையும் இல்ல. மாமா பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்னா முதல்ல ஒரு பையனை தான் மன்னிப்பு கேட்க சொல்லிருப்பாரு. அவனை வச்சுதான் மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆனா அவங்க பண்ணது என்ன? தப்பு பண்ணவனை காப்பாத்திட்டு மானப்போ கூடன்னு அடிக்கிறாரு, பிச்சைக்காரன்னு சொல்றாரு. அப்பாவி பொண்ணு அவமானப்படுத்தி அவங்க குடும்பத்துக்கு கெட்ட பேர் வச்சு அவரை தான் நான் பிச்சைக்காரன்னு சொல்லுவேன். அதான் தேவா, நீ வர வர ரொம்ப அதிகமா பேசுற. பாத்தீங்களா, கூட பிறந்தவரை பத்தி வாயால திட்டதுக்கே உங்களுக்கு கோவம் வருதே. அப்ப சொந்த தங்கச்சியை அவமானப்படுத்தினதை பார்த்த வேலுவுக்கு எவ்வளவு மனசு வலினாலும் அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிருப்பான். நீங்க அவங்க பக்கமும் யோசிச்சு பாருங்க.
ஓடிடுங்க ஓடிடுங்க போலீஸ் வராங்க. நில்றா நில்றா நில்றா. யாரா இங்க கிளி? ஐயோ அப்பாவி, அவன் எந்த தப்பு பண்ணல. ஒரு தப்பு மட்டும். நீ யாரா? நான் அவனுடைய அண்ணன். கூப்பிடுறா அவன். கிளி கிளி கிளி. சார், இந்த பொண்ணு தான் கிளிமதி. கிளிமதியா? பேர் நல்லா இருக்கே. சரி, எக்ஸாம்லாம் எப்படி எழுதுன? எக்ஸாம் பாஸ் ஆயிடுவியா? பரீட்சையில ஃபெயில் ஆனதுக்கு இப்ப பிடிக்க வந்திருக்கானுடா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹேவ் won the first rank in the state. ஐயா சாமி, அவ தெரியாம ஏதாவது செஞ்சா மன்னிச்சிருங்க ஐயா. இந்த வருஷம் எஸ்எஸ்எல்சி பரீட்சையில நம்ம கிளிமதி தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கா. கிளிமதியை பாராட்டுறதுக்காக தான் அமைச்சரே நேர்ல வந்திருக்காரு. நான் என்ன செய்யறது? என் தங்கச்சிக்காக. சார், உங்களுக்கு புண்ணியமா போகும் சார். தம்பி, இது நான் ஒன்றும் பண்ணலப்பா. கிளிமதி கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் ஆயிருக்கா. அட, தங்கச்சி பாஸ் ஆனதுக்கு அழுவ கூடாதுப்பா, நாம சந்தோஷப்படணும். அப்புறம் இந்த வருஷத்துல எஸ்எஸ்எல்சி பரீட்சையில முதல் ரேங்க் எடுத்த இல்ல, இவ்வளவு வறுமையிலேயே நீ படிச்சு முதல் ரேங்க் எடுத்த இந்த பொண்ணுக்கு கல்வித்துறை அமைச்சரா தமிழக அரசு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கிளிமதியோட மேல் படிப்புக்கான எல்லா விதமான அத்தியாவசிய செலவுகளையும் தமிழக அரசாங்கமே எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்குன்னு சொல்லி இந்த சந்தோஷத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன். ஜெய்ஹிந்த். இந்தா அம்மா, மேல் படிப்பும் இதே மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கணும், சரியா? வரட்டுங்களா? வரேன். வாங்க போலாம். கிளி தலங்க தலங்க சார். வரட்டுங்களா? சரிங்க. இன்னும் நல்லா படிக்க வை. இதுக்கப்புறம் என்ன சார், அவன் இன்ஜினியர் தான். உங்களுக்கு முதல் ரேங்க் கிடைக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தியான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கிடைச்ச இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் நீங்க யாருக்கு டெடிகேட் பண்றீங்க? கடவுளுக்கு. என்னை படிக்க வச்ச டீச்சர்ஸ்க்கு, இங்க இருக்க எல்லாருக்குமே. அப்புறம் விளையாட்டுக்கு அண்ணா சொல்லுவாரு, என்னை படிக்க வச்சு இன்ஜினியர் ஆக்கணும்னு. அந்த வார்த்தை அதுதான் இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கு. உங்க தங்கச்சி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், நான் இதுக்கு எதுவும் செய்யல. இதெல்லாம் அவன் முயற்சியிலே படிச்சு வந்தது. அப்புறம் நான் சொன்ன வார்த்தை அப்படின்னு அவ சொன்னப்போ நான் அவளுக்கு எதுவும் செய்யல. என்னால எதுவும் செய்யவும் முடியல. நான் தண்ணி அடிச்சுட்டு போதையில இருப்பேன். என் தங்கச்சி ஸ்கூலுக்கு போற வழியில முதலாளி வீட்டுல பாத்திரம் கழுவி கஷ்டப்பட்டு என் தங்கச்சி கஷ்டப்பட்டு படிச்சதுனால கிடைச்சது. இல்லாம வேற என்ன? அத்தை, தேவா மாமா, அத்தை, அத்தை. என்னடி அத்தை, என்னாச்சு? என்னாச்சு கிளி? கிளி கிளி, என்னடி என்னாச்சு? எக்ஸாம்ல ரிசல்ட் வந்துருச்சு. அட சொல்லு. கிளி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கா. அப்படியா? கடவுளே. மந்திரி காலனிக்கு வந்தாரு. என்ன கூட்டிட்டு போங்க மாமா, நான் இப்பவே அவளை பார்க்கணும். கூட்டிட்டு போணுமா? வண்டியில ஏறிடி, நம்ம வேற லெவல்ல கொண்டாடுவோம். சீக்கிரம் போய் கிளம்பு. யார பாக்குறதுக்கு நீ இங்க வந்த? மாமா, நான் தான். அவ என் கூட தான் வந்தா. யார்கிட்ட கேட்ட? யார்கிட்ட கேட்டு நீ இந்த தெருவுக்கு இவ்வளவு கூட்டு வந்த? நான் யார்கிட்ட கேட்கணும்? நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இன்னும் கட்டல, கட்டிக்க தானே போற?
கட்டினதுக்கு அப்புறம் உன்னோட உரிமையை பத்தி பேசு. மாடி கொன்னு போட்டுருவேன் இன்னொரு தடவை இங்க வந்தா. பிச்சைக்காரங்க கூட சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க. நடடி சொல்லிட்டு இருக்கல. போய் வண்டியில ஏறு. ஏறு உள்ள ஏறு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னால உங்க சந்தோஷம் போயிடுச்சு. சாரிடா. நான் போட்டுமா? என்னடா எதுவும் பேசாம இருக்க? கேட்டதுக்கு பதில் சொல்லு. அது என்னன்னா எல்லாருக்கும் கஷ்டமானது உண்மைதான். இருந்தாலும் நான் சின்னையா கூட சேரக்கூடாதுன்னு சொல்றது எப்படி மாமா? நினைக்கும் போது சேர்ந்துக்கிறது பிரிஞ்சுக்கிறதுலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா? என்னால அது முடியாது. கூட பழகிறத விடுன்னு யாராவது சொன்னாங்களா? அப்புறம் எதுக்கு சொல்லி சொல்லி காட்டுறீங்க? ஏண்டா ஒன்னா சுத்துறதா பாசோடு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கடா. இந்த பாசம்னு சொல்றிய அது உள்ளேந்து வரணும்டா. இவனு கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. வேணாண்ணா, நம்ம 2 பேர் பாசத்தினால அவங்களுக்குள்ள சண்டை வர வேணாம். ஒருவேளை கல்யாணம் நடக்காம போச்சுன்னா குட்டியம்மாவும் தேவாவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது உங்களால தாங்கிக்க முடியுமா? இங்க பாரு, அவங்க நம்மள என்னதான் சொன்னாலும் நமக்கு வேலையை சம்பளமா கொடுக்கறது அவங்க தானடா. அவங்கள எதிர்த்துக்கிட்டு நம்மளால வாழ முடியுமா? நம்ம ஆளுங்க மொத்தமா பட்டினி கிடக்க வேண்டியதுதான். அப்புறம் எல்லாரும் ஒன்னதான் குறை சொல்லுவாங்க. நாம தேவையில்லாம கோவப்பட்டு இருக்கிறதையும் நாம இழக்கணுமா சொல்லு? இப்ப நான் என்ன பண்ணணும்? ஃப்ரெண்ட்ஷிப்பை விடணும், அவ்வளவுதானே? விடுறேன். சின்னையா கண்ணில் படாம இருந்துக்கிறேன். என்னால யாரும் இந்த ஊர்ல பட்டினி இருக்க வேண்டாம். எந்த எண்ணத்துலடா நீ பேசிக்கிட்டு இருக்க? என்னவா? என்ன தப்பா பேசி என் எதிரிலேயே கையை தூக்கி பேசுறவன் அவன். அப்படிப்பட்ட ஒருத்தன் கையில என் பொண்ணை புடிச்சு கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்ல. அவன் ஒன்ன பேசியிருந்தான்னா அது கண்டிப்பா உன்னோட தப்பா தான் இருக்கும். அது எப்படி இவங்க கல்யாணத்துக்கு தடையா இருக்கும்? அம்மாவோட வாழ்க்கையை பத்தி எனக்கு நிறைய கனவுகள் இருக்கு. கண்ட இடத்துல எல்லாம் அவளை கூட்டிக்கிட்டு சுத்துறான் அவன். அந்த கலாச்சாரத்துல விடுறதுக்கு நான் ஒண்ணு என் பொண்ணு அப்படி வளர்க்கல. இவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. முதல்ல இவனை உள்ள கூட்டு போடு. அப்படி கண்டவங்களும் வந்து கூப்பிட்ட உடனே என் பொண்ணு ஒண்ணு போயிட மாட்டா. கண்டவங்களா? நீ என்னடா 3வது ஆள் மாதிரி பேசிட்டு இருக்க? அப்படின்னா மாமாவோட ஸ்தானத்திலே பேசுறேன். அவன் என் மருமகன் ஆகணும்னா அவன் நான் சொல்றதுதான் கேட்கணும். இன்னையில இருந்து அவனோட கேவலமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நிறுத்தணும். என்னை ஏத்து பேசுனதுக்கு கையை நீட்டி பேசுனதுக்கும் என் முன்னாடி அவன் காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்கணும். முடியுமா? முடியும். நான் பழகுறவங்கெல்லாம் பிச்சைக்காரங்க இல்லைன்னோ அவங்கெல்லாம் மனுஷங்க தானோ தப்பு பண்ணது உங்க பையன் தானு மாமா நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும். அப்ப நான் ஒத்துக்கிறேன். முடியுமா? என்னடா பேசிட்டு இருக்க? பின்ன என்ன, பாலு மாமா பேசுறதுக்கெல்லாம் நான் வேற என்னதான் பதில் சொல்றது? டேய், அவர் உனக்கு யாரு? நீ அவர்கிட்ட இறங்கி போறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. அப்படி தாழ்ந்து போய் அவனுக்கு வேண்டாம். எல்லாருக்கும் பிடிவாதம் இருக்கு. ஓஹோ, எனக்கு இப்பவே ஒண்ணு தெரியணும். நீ இப்படி பிடிவாதமா வாழ்றது எங்களுக்காகவா இல்ல அவங்களுக்காகவா? ஐயா அம்மா, நீங்க இப்படி டென்ஷன் ஆகுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. சின்ன வயசுல இருந்தே நீங்க எனக்கு அவளை முடிவு பண்ணிருந்தீங்கன்னா, நான் அவ மனசுல ஆசையை வளர்த்திருந்தேன்னா, அம்மா குட்டி என்ன விரும்புறானா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ரெடி. அதுல அந்த வீட்டுல இருந்து எனக்கு யாரும் பிரச்சனை இல்ல. இந்த வீட்டுல இருக்க மோகனவர்மனுடைய மகன் தேவேந்திரன் சொல்றேன். ஓகே, கொஞ்சம் சிரிங்களேன். ஒண்ணு வேணாம் போடா. அழகு. சின்னையா வண்டி வருது. வேலு, ஏய் வேலு, வேலு, என்ன இந்த பக்கம் தான் போனா திடீர்னு பார்த்தா ஆளை காணுமே. வேலு, ஆஹா, நீ இங்க என்னடா பண்ற? நீ எதுக்காகடா என்ன பார்த்து ஓடிக்கிட்டு இருக்க? நீ எதுக்கு ஒளிஞ்சு விளையாடிக்கிட்டு இருக்க? நான் ஒரு ஆளை பார்க்கணும். நீங்க இருந்து கிளம்பு. இங்கயா? இங்க யார பார்க்க போற? அது உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாம யாருடா வருவா? அட என்ன ஆச்சுடா உனக்கு? வைத்தியம் பிடிச்சா என்ன? வந்து வண்டியில ஏறு. யார பார்க்கணுமோ நம்ம ஒண்ணா போய் பாப்போம். வேண்டாம் சின்னையா, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டாம். பார்க்க வேண்டாமா? ஒண்ணு வச்சேன்னு வச்சுக்கோ. டேய், விளையாடாம வந்து வண்டியில ஏறு. நான் உண்மையா தான் சொல்றேன். நீங்க போக. டேய் 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 நில்லு. டேய்
வேணாம். எங்கடா ஓடி போற? ஓடு. எவ்வளவு தூரம் ஓடுவ? அந்த பக்கம் வரைக்கும் தானே? நானே பாத்துக்கிறேன். வேலு நில்லு. சின்னையா நீங்க போக. அட இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? இப்ப தாண்டா உன் மூளையை கொஞ்சமாவது பயன்படுத்தியிருக்க. பணத்து மேல இருக்கிற ஆசைனால இல்ல, இது என்னோட ஒரு கனவு. அந்த கீழத்தெருவில் இருக்கிற எல்லா பொறுக்கிங்களையும் வெளியே அனுப்பணுங்கிறது என்னோட கனவு. நாகரிகம் தெரியாத பயலுக. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு. நீ ஒன்றும் செய்ய வேணாம். நாளைக்கே நான் போய் பாம்பே பார்ட்டியை நேரில் சந்திக்கிறேன். அவங்க வந்து இடத்த நேரில் பார்க்கட்டும். ரிசார்ட்டோ ஹோட்டலோ அந்த இடத்துல என்ன பிஸ்னஸ் வச்சா நல்லா ஓடுமோ அதை அவங்க முடிவு பண்ணிட்டோம். ஆனால் ஒரு விஷயம், இடத்த பார்த்து பிடிச்சி போச்சுன்னா அவங்க வேலையை சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்னன்னு பார்த்து சரி பண்ணிடு. என்னோட சைடில் இருந்து எந்த பிரச்சனையும் வராது. அப்படின்னா நான் இன்னொரு விஷயம் கேட்கட்டா? எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் அந்த தொழிலுக்கு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு இந்த எம்எல்ஏவை நீ சீஃப் கெஸ்டா கூப்பிடணும். சுக்கு போடாம கசாயம் போட முடியுமா? யோசிச்சு பாரு. அந்த கல்வெட்டுல என் பேர் ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டுமே. இப்ப நிம்மதியாடா? எல்லார் சாப்பாட்டுலயும் மண்ணள்ளி கொட்டிங்களே, இப்ப நிம்மதியா? யார் உங்க சாப்பாட்டுல மண்ணு வாரி போட்டுது? என் சாப்பாட்டுலடா, உங்க சாப்பாட்டுலடா. இனி இங்க வயலும் விவசாயம் ஒண்ணும் இருக்காது. கூடிய சீக்கிரம் இங்க இருக்கிற விவசாய நிலம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ரிசார்ட்டா மாத்த போறாங்க. என்னது ரிசார்ட்டா? அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு எண்ணெய் ஊத்தி மசாஜ் பண்ற இடம். அவங்க ஊர்ல என்ன இல்லையானே? அது அவங்க வந்த உடனே அவங்க கிட்ட நேர்லயே கேளு. அது இல்ல தலைவரே, நீங்க என்ன சொல்ல வரீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் இல்ல. இன்னைக்கு பாம்பேல இருந்து முதலாளி இங்க வராங்க நிலத்தை பார்க்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப எங்க கதி? உங்க கதி அவ்வளவுதான். அன்னைக்கு சின்ன முதலாளி அடிக்கும் போதே நீங்க யோசிச்சு பாத்துருக்கணும் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இடத்த காலி பண்ணிட்டு போங்க. சாப்பாடு சாப்பிடறது தட்டு இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு வேற ஊருக்கு போங்க. உங்களுக்கு என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். ரோசக்காரனுங்க. ஆமா ஆமா. இல்ல ஐயப்பண்ண, இதுக்கு ஒத்துக்கவே கூடாதுண்ணே. நம்ம செத்தாலும் இது எப்படியாவது தடுத்து நிறுத்தியா வைக்கணுமா? எப்படி? இடம் பார்க்க வரவங்க நம்ம ஊருக்குள்ளே விடக்கூடாதுண்ணே. பைத்தியக்காரத்தனமா பேசாத. நாம முதலாளி காலில் போய் விழுவோம். ஐயப்பண்ண விஜயனை சொல்லாம எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. தேவன் முதலாளி சொன்னது ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? நம்ம எல்லாம் தின்னுட்டு வாயை மூட்டுக்குனால தான் எல்லா பிரச்சனையும் இங்க வருது. நாம அடிமைகள் இல்லைன்னா தொழிலாளிங்க. நாம இந்த விஷயத்தை சும்மா விடக்கூடாது. நமக்கும் அறிவு இருக்குன்னு காட்டணும். வாடா. எதுக்குடா வழியை மறிக்கிறீங்க? தலைங்கடா. இல்ல முடியாது. நாங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கோம். என்னடா என்னடா தெரியும் உங்களுக்கு? அரவிந்த், என்னடா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க உங்ககிட்ட வேலை செய்யற அப்பாவிங்க ஐயா. எங்களுக்கு வருமானமே இதுதான். இதை கெடுத்துறாதீங்க. அதை சொல்றதுக்கு நீ யாரா? நான் அரவிந்த் பொறுமைங்க. இல்ல நான் பேசுறேன்டா. இந்த பாருங்க, அந்த இடம் அவங்களோட பரம்பரை சொத்து. அதுல என்னன்ற முடிவு எடுக்கிறது இவங்க தான், நீங்க இல்ல. நீங்க பிரச்சனை பண்ணாம தயவு செய்து கிளம்புங்க. இல்லங்க, எங்க சாப்பாட்டுல மண்ணு போறதுக்கு வெளிநாட்டுக்காரங்க வரக்கூடாது. நாங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டோம். ஒன்னெல்லாம் நான் அரவிந்த் இவனுங்க கிட்ட இவ்வளவு நேரம் பேசணுங்கிற அவசியமே இல்ல. நீ அமைதியா இருப்பா, நான் அவங்க கிட்ட பேசுறேன். இங்க பாருங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில. நான் ஒரு எம்எல்ஏ. என்ன வழிமறிச்சு பிரச்சனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். நோட்டுவீங்க. இங்க எது போங்க சார். முதலாளிக்கு ஜாலரா அடிச்சு சுத்திட்டு இருக்க எம்எல்ஏக்கெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்ல. நீங்க மனுஷனா இருந்தா உழைக்கிற எங்க கூட நில்லுங்க. எங்களை மாதிரி ஆளுங்க தான் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம். அதை மறந்துட்டு இந்த முதலாளிங்க கூட சேர்ந்துட்டு எங்க சோத்துல மண்ணு போட நினைச்சீங்க. அது எவ்வளவு பெரிய எம்எல்ஏவா இருந்தாலும் சரி. இந்த எச்சைக்கு சமான நீங்க எல்லாரும் பொறுக்கித்தனம் பண்றீங்களாடா நாயங்களா? மரியாதை எங்க இருந்து போயிடுங்க, இல்லனா வண்டி ஏத்திட்டு போயிட்டே இருப்பேன். எங்களுக்கு பயம் இல்ல, இது எங்க வயிறு பிரச்சனை. செத்தாலும் நாங்கெல்லாம் ஒன்னா சாவோம். இந்த நாய்ங்களுக்கு எல்லாம் பேசி ஒண்ணும் புரிய வைக்க முடியாது. அரவிந்த் கோவப்படாத, பேசிக்கிறோம். நில்லு. அட நில்லுப்பா. நீ எல்லாத்தையும் குழப்பி விட்ட. நீ ஒருத்தர் தான் எல்லா குழப்பத்துக்கும் காரணம். பாரு, அவங்க எல்லாம் போயிட்டாங்க.
எத்தனை பேர் காலை பிடிச்சி அவங்கள நான் கூட்டு வந்திருப்பேன் தெரியுமா? அதை எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். எடு வண்டியை பின்னாடி எடு போவோம். அரவிந்த் வண்டி எடுன்றல சரியில்லாத பிரச்சனை. தங்கப்பா, விடியறதுக்குள்ள அந்த கீழே தெருவில் ஒருத்தர் இருக்க கூடாது. என்ன வேணாலும் செய்யடா, போடா. கடவுளே, வா 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 வா, வெளியே போ. வீடு தீ பிடிச்சு வருது, சீக்கிரம் வாங்க. போங்க போங்க, எல்லாரும் வெளியே வாங்க. போங்க, வெளியே வாங்க, வெளியே வாங்க. தடி ஒண்ணு அடிங்க, விட்டு விடுறா. தடி விட்டுங்க. போங்க போங்க, எல்லாரும் தப்பிச்சு போங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. போங்க போங்க போங்க. போங்க போங்க, சீக்கிரம் சீக்கிரம். தடி தடி விட்டு. அப்படி தடிங்க. அங்க இருக்க போங்க, சீக்கிரம் போங்க. தடி விட்டு அடிங்க. போங்க போங்க. அப்பா அங்க இருக்க போங்க போங்க. சீக்கிரம் சீக்கிரம். தடி விட்டு அடிங்க. அடிங்க அடிங்க. திருப்பி போடு திருப்பி போடு. போங்க 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 போங்க. நிக்காதீங்க. வேலை இவன் எல்லாத்தையும் காரணம். சொல்றா, யாரு சொல்லி இந்த மாதிரி விஷயத்தை செஞ்ச? நீ சொல்லிடுறேன். நான் பாலா முதல்ல சொல்லிதான் இப்படிதான் பண்ணேன். இப்போ சந்தோஷமாட உங்களுக்கு? அவ இவன் பேச்ச கேட்டு முதலாளிகளை எதிர்த்தீங்களே, இப்ப என்னடா ஆச்சு? நாம வாழறதுக்கான இடமும் போச்சு. தலைவர் சொன்னது சரிதான். கடைசி வரைக்கும் நம்ம கையை கட்டி தான் நிக்கணும். வேலு, இதுக்கப்புறம் நம்ம இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். வேற எங்கேயாவது போயிடலாம். அவங்க எல்லாம் பெரிய இடம், பணம் பதவி அதிகாரம் இருக்கிறவங்க. நாம சும்மா கோவப்பட்டுக்கிட்டு முதலாளிகளை எதிர்த்தா நம்ம நிலைமை என்னன்னு நீயே பார்த்த இல்ல? நாளைக்கு அவங்க நம்மளை வெட்டி கொண்டாலும் சரி, ஏன்னு கேள்வி கேட்க ஒரு ஆள் கூட இருக்காதுடா. அது இல்லாம நம்ம ஊரு பொம்பளைக்கு மானம் போறதை என்னால பார்க்க முடியாதுடா. நான் என் பொண்ணை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடுறேன். ஆனா ஒண்ணுடா, நீங்க எல்லாருமே என் கூட வரணும்டா. எங்க போலான்னு சொல்றீங்க மாமா? நாம மண்ணை நம்பி வாழறவங்க. மண்ணையும் மனுஷனையும் மதிக்கிற ஏதாவது ஒரு ஊருக்கு போய் வேலை பார்த்து பொழைச்சுக்கலாம். எல்லாத்தையும் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கணும். என்ன எல்லாரும் சேர்ந்து? நாங்க யாரும் உங்களுக்கு தேவையில்லை முதலாளி, நாங்க போறோம். யாரும் இங்க இருந்து போக கூடாது. காலனியை எரிச்சதுக்கு அவங்க வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும். முதலாளி அப்படி கூப்பிடாதீங்க. அப்படி கூப்பிடுறதுனாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை. நீங்க இருக்கணுமா போகணுமான்ற முடிவெடுக்க வேண்டிய ஆளு அங்க இருக்காரு அந்த வீட்டுல. அவர் சொல்லட்டும் நீங்க வேண்டான்னு. அதை விட்டுட்டு இப்படி ஒளிஞ்சு ஓடுறீங்களே, அதை நான் வேண்டான்றேன். ஐயப்பண்ணா, வேலு, புலா, வா.
ம் எல்லாரும் எங்க வந்தீங்க? வடக்குப்பாடு வீட்டுக்குள்ள 4-5 குடிசை கட்ட இடம் இருக்கான்னு பார்க்க வந்தேன். ஓஹோ, அப்ப நீ தான் இவங்களுக்கெல்லாம் பின்னாடி இருக்கியா? இத்தனை நாள் பின்னாடியே இருந்துட்டு இப்ப என்ன திடீர்னு முன்னாடி வந்து நிக்கிற? எதுக்கு இந்த அப்பாவிங்களோட வீடை எரிச்சிங்க பாலு மாமா? எதுக்காக பண்ணீங்க? எனக்கு என்ன தேவை தேவையில்லைன்றதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல இவங்களெல்லாம் கூட்டிட்டு வெளியே போட போறேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை முடிவெடுக்க வேண்டியது இருக்கு. என்னடா என்ன எங்க இவங்கள பாத்தீங்களா தாத்தா? இந்த அப்பாவிங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு இவங்க வீட்டை எரிச்சாங்க. என்னது? வீட்டை எரிச்சிட்டாங்களா? யாரு? இந்த பாலு மாமா தான் ஆளை விட்டு இவங்க வீட்டை எரிச்சிருக்காரு. பாலா, நம்ம இடத்த பார்த்து பிசினஸ் பண்ணணும்னு வந்த என்னோட நண்பர்களை இவங்க பிரச்சனை பண்ணி அனுப்பிட்டாங்க. நான் வேற என்ன பண்றது சொல்லுங்க. இந்த பிசினஸ் பண்றவங்க எல்லாம் இங்க எதுக்காக வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தாத்தா? நார்த் இந்தியன்காரங்களுக்கு அந்த இடம் வயல் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்க ஹோட்டல் ரெசார்ட் ஆரம்பிக்க போறாங்க. இந்த பிச்சைக்கார பயலுகளுக்கு வக்காலத்து வாங்காம இங்க இருந்து முதல்ல வெளியே போட. தாத்தா சொல்லட்டும். படுத்துக்க கூட இடம் இல்லாம எதிர்த்து நிக்க கூட சக்தி இல்லாம ஊரை விட்டு ஓட பார்த்தவங்க இவங்க எல்லாம். ஊரை விட்டு போகும்போது நான் அவங்களை கூட்டிட்டு வந்தேன். முதலாளி, நீங்க பேசாம இருந்து பிரயோஜனம் இல்ல தாத்தா. நீங்க பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆமா, என்கிட்ட சொன்னது சரிதான். இப்ப நேரம் வந்துருச்சு. 1922லயோ 23லயோ நினைக்கிறேன். எங்க அப்பா ராணுவத்துல இருந்து வந்தப்ப எனக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தாரு. அந்த 50 ரூபாயை வச்சு வாங்கினது தான் இப்ப நாம இருக்கிற இந்த நிலம். அதோ அந்த வயலு பக்கம் இருக்குல்ல குடிசை, அங்கதான் முதல்ல வாழ்க்கைய ஆரம்பிச்சேன். அன்னைக்கு மழையிலையும் வெயிலையும் வேலை பார்த்து இந்த இடத்தெல்லாம் பொண்ணு விளையிற பூமியா மாத்துனது இத நிக்கிறானே ஐயப்ப, இவனோட அப்பா தான். அவர் கடைசி காலத்துல இவங்களோட சந்தோஷத்துக்காக உருவாக்குனது தான் இந்த ஏறு ஓட்டி விளையாடுற போட்டி எல்லாம். இவங்களும் ஒரு திருவிழா மாதிரி சந்தோஷமா கொண்டாடுறாங்க. ஏறு உள்ற போட்டியில அவங்களை ஜெயிக்க முடியாம உன் இஷ்டத்துக்கு அதை ஃபுட்பாலா மாத்தி அந்த விளையாட்டை ஏமாத்தி ஜெயிச்சதை தவிர உன்னால வேற என்ன செய்ய முடிஞ்சது? உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் நான் அப்பவே பிரிச்சு கொடுத்துட்டேன். அது எல்லாத்தையும் வீணா செலவு பண்ணிட்டு செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி இப்ப திரும்பி வந்து நிக்கிறியா? சரி, போனா போகுதுன்னு நானும் உங்ககிட்ட அமைதியா இருக்கேன். நான் நிக்கிற இந்த பூமியும் இந்த வீட்டையும் சொத்தையும் இன்னும் நான் யாருக்கும் எழுதி கொடுக்கல. இது என்னோட சொத்து. இதை பிசினஸ் பண்றவங்களுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு இருந்த இந்த அப்பாவிங்க குடிசையை எரிச்சு அவங்களை விரட்டி விடுறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? உனக்கு இந்த சொத்து மேல அவ்வளவு ஆசை இருக்குன்னா உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். உன்னால அவங்கள தோக்கடிக்க முடிஞ்சா தோக்கடி. உன்னோட அரசியல் பலம் இந்த பண பலத்தெல்லாம் வச்சு இல்ல, நேர்மையா மனசாட்சியோட விளையாண்டு ஜெயிக்கணும். ஏன்னா இந்த மண்ணில் விவசாயம் பண்றதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஏர் உழுற போட்டியை ஃபுட்பாலா மாத்தினது நீதானே? அதே ஃபுட்பால்ல இன்னொரு தடவை இவங்கள உன்னால தோக்கடிக்க முடியுமா? உனக்கு வேண்டிய ஃபுட்பால் பிளேயர் யாரா இருந்தாலும் அவங்கள எங்க கூட்டிட்டு வா. நீ போட்டியில ஜெயிச்சிட்டா என் பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன். என்ன, இதுக்கு ஒத்துக்கிறியா? உனக்கு விருப்பம் இருந்தா இப்பவே சொல்லு. உனக்கு கடைசி வாய்ப்பு இதுதான். இருக்கு. உங்களுக்கு என்ன ஐயப்பா, உனக்கு சம்மதம் இல்லையா? இல்லன்னா வந்த வழியே அப்படியே திரும்பி போயிடுங்க. இல்ல, அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. ரெடி தான். அவங்களுக்காக நான் வாக்கு தரேன். முதலாளி, அப்புறம் இந்த போட்டியில இன்னொரு விஷயமும் இருக்கு.
தேவாவும் அந்த டீமும் ஜெயிச்சதுன்னா இந்த சொத்தெல்லாம் அவங்களுக்கு. அப்புறம் இங்க நின்றுட்டு இருக்காளே அம்மு உன் பொண்ணு, அவளை இவனுக்கு கட்டி கொடுக்கணும். தோத்துட்டாங்கன்னா இவங்க எல்லாரும் இந்த ஊரை விட்டு வெளியே போயிடுவாங்க. இவளுக்காக தேவா இந்த வீட்டு வாசலை மிதிக்க மாட்டா, அதுக்கு நான் பொறுப்பு. தாத்தா என்னடா விருப்பம் இல்லையா? உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, விட்டுறலாம். இவங்கெல்லாம் எங்கேயாவது போகட்டும். இல்ல தாத்தா, எனக்கு சம்மதம். அப்படின்னா இன்னையிலிருந்து 7வது நாள் அடுத்த சனிக்கிழமை போட்டியை வச்சுக்கலாம். இது மனுஷங்களை அடமாட வச்சா மாதிரி ஊருக்காக பந்துக்கு பதிலா நம்மள கொடுத்துட்டாங்க. நம்ம வேற எங்கேயாச்சும் போய் வாழ்ந்துக்கலாம். உங்களை சும்மா கிரவுண்ட்ல இறக்கி விட்டுட்டு நான் அப்படியே வெளியே இருந்து கையை தட்டிட்டு நிப்பேன்னு நினைக்கிறீங்களா? இங்கிலாந்துல படிக்கும்போது நானும் ஃபுட்பால்லாம் விளையாடி இருக்கேன். உலகத்துல ரொம்ப அதிகமா ஃபுட்பால் ஃபேன்ஸ் இருக்கிற ஊர் அது, தெரியுமா? உலகத்திலேயே தலை சிறந்த பிளேயரான டேவிட் பெக்கனுடைய ஊரு. அவங்க வருவாங்களா நம்ம கூட விளையாட? வருவாங்க. இங்கிலாந்து பெக்கம் இல்ல, இந்தியன் பெக்கம். நம்ம கருத்து முத்து. விளையாடுறதுக்கு இல்ல, எப்படி விளையாடணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இருந்தாலும் எங்க இடத்து ஆளுங்களை வச்சு உங்களால எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெயிப்போம். பாலு மாமாவுடைய காசுக்காக தான் அவங்களாம் விளையாடுறாங்க. நீங்க விளையாடுறதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்காக. உங்ககிட்ட அதுக்கான சக்தி, அறிவு எல்லாமே இருக்கு. மனசு வச்சா மட்டும் போதும். எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு. உங்களுக்காக மட்டும்தான் நான் நிக்கிறேன். நீங்க எல்லாரும் என் கூட நில்லுங்க. இருக்கோம் முதலாளி. எங்களுக்காக நீங்க கூட நிற்கும் போது எதையும் இழந்து போக மாட்டீங்க. உங்க முறப்பனை நீங்க சொந்தமாக்கிக்க உங்க கூட நாங்க இருக்கோம் சின்னையா. இது காவலன். ஹலோ. இது குட்டப்பன். ஹலோ. இது நீலன். ஹாய். இது குயிலன். இது வேலாயுதம். இவ சுப்ரன். அண்ட் த ஒன் அண்ட் ஒன்லி வேலு. அரே தோஸ். இதெல்லாம் மக்களை ஏமாத்துற வேலை. இதெல்லாம் நீங்க பண்ண ட்ரை பண்ணாதீங்க, சரியா? வேலு வேலு, நம்மளால இதை ஜெயிக்க முடியும்னு எனக்கு தோணல. அவங்க வெளியூர்ல இருந்து பெரிய பிளேயர்லாம் இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. பெங்கால்ல ஒரு டைம் விளையாடும் போது பெரிய பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. பால் என்கிட்ட தான் இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட வரும்போது ஒரே அடிதான். சுத்தி இருக்கவங்க கை தட்டும் போது தான் தெரிஞ்சது அது கோல்னு. இல்ல, முதல்ல நீ ஒரு கிக் அடி. ஏய் பரவாயில்லையே வேலு. நாளைக்கு போட்டியில இதே மாதிரி நீங்க எல்லாரும் விளையாடுனீங்கன்னா போதும். நிதானமா விளையாடினா எல்லாமே கோல் விழும். நீங்க இருக்கும்போது நாங்க ஜெயிச்சிருவோம். நாளைக்கு நான் இங்க இருக்க மாட்டேன்டா. நாளைக்கு நான் கேம்புக்கு போறேன், பெங்களூருக்கு. இன்னைக்கு சாயந்தரமே கிளம்பிடுவேன். அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணி சொல்ல மறந்துடாதீங்க. ஓகே.
தேங்க்யூ விஜயன். தோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிக் நான் சொல்றேன். எங்க ஊர்ல இத மிரட்டல் அடின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க. வேலு, அவனை தான் நீங்க சரியா மார்க் பண்ணணும். அவனை லெஃப்ட்லயோ ரைட்லயோ போக விடாம பாலோட கண்ட்ரோல் உங்க கையிலேயே இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. சார் நாங்களா ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ். அதெல்லாம் எனக்கும் தெரியும்டா. இது இது வெறும் டிராஃபிக்காக மட்டும் விளையாடுற கேம் இல்ல. மத்த எல்லா விஷயத்தையும் விட இது என்னோட மான பிரச்சனை. எப்படி வேணாலும் விளையாடிக்கங்க, அடிங்க, குத்துங்க, எப்படி வேணாலும் நீங்க ஃபவுல் பண்ணிக்கங்க. ஆனா எனக்கு ஜெயிச்சே ஆகணும். இந்த பாருங்கப்பா, விளையாடும் போது யாராவது தள்ளி விட்டு மேலே போய் சேர்ந்தாலும் சரி, இந்தா எந்த கேஸ் உங்க மேல விழுகாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். சரியா? எதுக்கும் பயப்படாம இறங்கி நல்லா விளையாடுங்க. ஜெயிக்கிறதா முக்கியம். அள்ளி அள்ளி கொடுப்பான் நம்ம பாலமுருகன். அது சரிதானே? ஆமா, எல்லாருக்கும் ஒரு பெக்கு ஊத்தி கொடுக்கலாம்ல. இன்னைக்கு அதெல்லாம் வேண்டாம். சரி, இன்னைக்கோட அதை சேர்த்து நாளைக்கு நல்லா பெருசா கொண்டாடிடுவான். இந்தா.
என்ன தாத்தா அவங்க ஜெயிச்சிட்டாங்க? ஜெயிக்கிறதா? முதல் சுற்று தான் முடிஞ்சிருக்கு. இனிமே தான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. வாழ்வா சாவாங்கிற போட்டி. நமக்குள்ள ஒரு கோல் இருக்குடா. நம்ம ஜெயிப்போம். வேலு, நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். இப்போ என்னாச்சு? 2 பேரும் ஜெயிச்சிட்டாங்களா? அதான் டை பிரேக் ஆச்சு. டை பிரேக்கா? அப்படின்னா என்ன? அப்படின்னா ஒவ்வொரு டீமும் 5 கிக் அடிப்பாங்க. யார் அதிக கோல் அடிக்கிறாங்களோ அந்த டீம் ஜெயிச்சது. நீ பாரு. நீ போ.
முடியும். Come on, Velu. Come on. Come on. Come on. நாம கண்டிப்பா ஜெயிப்போம்டா. வேலு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்ப புரியுதா? கஷ்டப்பட்டா எதையும் சாதிக்க முடியும். கடவுள் ஆள்றவங்க கிட்ட இல்ல, உழைக்கிறவங்க கிட்டையும் கஷ்டப்படுறவங்க கிட்டையும் தான் கடவுள் எப்பவும் இருப்பாரு. கேட்டியாடா? அன்னைக்கு போட்டியில ஜெயிக்கணும்னு நான் சொன்னப்ப நீங்க எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க, என்ன இந்த கிழவன் பைத்தியக்காரத்தனமா பேசுறான்னு. உண்மைதான், அது ஒரு விதத்துல உண்மைதான். உங்களோட அருமை உங்களுக்கே தெரியாம எல்லாரும் முன்னாடியே தலை குனிஞ்சு குனிஞ்சு அடிமைகளா போன உங்களோட வழக்கம், அதை பிடிவாதமா மாத்தணும்னு நான் நினைச்சதுதான். அதை முட்டாள்தனமா நான் சொல்ல வேண்டியதா போச்சு. இப்போ உங்களுக்கு கிடைச்சது வெறும் வெற்றி மட்டும் இல்ல, உங்க உரிமை, தன்மானத்தோட வாழ்ற உங்களோட உரிமை. கிட்ட வாடா ஐயப்பா. சரிங்க. வேலு, கொடுங்க. டேய் இருடா. அதே இந்த போட்டிக்கான பரிசு
இந்த கோப்பம் மட்டும் இல்லையே, இந்தா என் பேர்ல இருக்கிற சொத்து. சொன்னபடி என் வாக்க நான் காப்பாத்திட்டேன். புடி. ஐயா முதலாளி, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். வேண்டாமா? டேய், போட்டியில ஜெயிச்சு நீங்க வாங்கியிருக்கீங்க. முதலாளி, இப்படி சொன்ன உங்க நல்ல மனசே போதும் முதலாளி. எங்களுக்கு இந்த மண்ணில் வேலை செய்யற உரிமை மட்டும்தான் இருக்கு. சொத்தை எல்லாம் உங்ககிட்ட இருந்தாலே போதும் முதலாளி. நான் கொடுக்கறேன்னு சொன்ன ஒரு பொருளை திருப்பி வாங்கிக்க என்னால முடியாது. எங்க மேல பாசம் இருந்தா இப்படி எல்லாம் பேசாதீங்க. எங்களோட வேண்டுகோள், தயவு செஞ்சு. அப்படின்னா உங்க வேண்டுகோளை ஏத்துக்க நான் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறேன். சரி. ஊரை விட்டு போக இருந்த உங்களை கூட்டிட்டு வந்த என்னோட பேர தேவ, உங்களுக்கு சம்மதம்னா இதை அவன் வாங்கிக்கிட்டோம். சம்மதம், எங்களுக்கு சம்மதம். சம்மதம், சம்மதம் வாங்கிக்கிறேன். இந்த மண்ணையும் மக்களையும் நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். ஆனா அதோட இன்னும் முடியலையே. எனக்கு நீங்க கொடுத்த வாக்கு இன்னும் மிச்சம் இருக்கே தாத்தா. என்ன வாக்கு? நீதான் விளையாடலையே. விளையாண்டவங்களுக்கு தானே பரிசு. விளையாடல, ஆனா இவங்க விளையாடுறதுக்கான பரிசு எனக்கு வேணும். இங்க நிக்கிற வெத்தலை கறியை எனக்கு கொடுத்துருங்க. அதுக்கு எதுக்குடா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? நீ கூட்டிட்டு போடா. அது பத்தாது, இந்த கையால தான் நீங்க சேர்த்து வைக்கணும். அது சரி. கைய பிடிச்சுக்கோ, சந்தோஷமா இருக்கு. முதலாளி, இன்னொரு ஆசை இருக்கு. இனி இந்த முதலாளி தொழிலாளி எல்லாம் எதுவும் இல்ல. நீ உன்னோட ஆசையை சொல்லு. இவங்க 2 பேரையும் கூட சேர்த்து வச்சுட்டீங்கன்னா நீங்க 2 பேரும் அப்படியே மேல வாங்க. போங்க. இவங்க 2 பேரோட கல்யாணத்தையும் நாம ஒன்னாவே நடத்திடுவோம். சரியா? சம்மதம் தானே? நீங்க சிரிக்காம இருக்க.